Taste the Daily. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடிய மக்கள். பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக வாழ்த்து. டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக என்னை பற்றி சட்டப்பேரவையில் ஸ்டாலின் பேசியதை முழுமையாக மறுக்கிறேன். ஸ்டாலின் மீது நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் தொல்லையை திசை திருப்புவதற்காக அந்த யார் சார் என்று கேட்கிறோம்ல, அந்த சார் விஐபி இருப்பதன் காரணமாக இதை தான் செய்த தவறை மறைப்பதற்காக மீண்டும் என்று திமுக கோயில்ஸ் போல ஒரு தவறான செய்தியை சட்டமன்றத்திலே பதிவிட செய்தது வருந்தத்தக்கது. இது குறித்து சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய உரிமையை எனக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான செய்தியை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பகிர்ந்திருப்பது வருத்தத்துக்குரியது. அதற்கு என்ன வர முடியும் அதன்படி நடவடிக்கை எடுப்பேன். தமிழகத்தில் புருட்டல் என்கிற மிருகத்தனமான அரசியல் செய்கிறார் ஸ்டாலின். அதிமுக எம்பி தம்பிதுரை ஆவேசம். நாங்க போராட்டம் எல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடுற, வைகோ ஜெயிலில் பிடிச்சி போடல, திருமாவளவன் ஜெயிலில் பிடிச்சி போடல, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க நீங்க. எங்களை மட்டும் அண்ணா கோவையில் என்ன பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க உட்காந்துட்டு இதெல்லாம் செய்யறாங்க. ஆகவே இது புருட்டல் கவர்மெண்ட், அதாவது புருட்டல்னு சொல்லுவாங்க. புருட்டல் வார்னா புருட்டலிசம் மாதிரி அது மாதிரி புருட்டல் பாலிடிக்ஸ். ஸ்டாலின் செய்து புருட்டல் பாலிடிக்ஸ். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் பாலியல் வழக்குகளுக்கு மட்டும் 7 நீதிமன்றங்கள் என அறிவித்த ஸ்டாலின், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போற கதையாக இருக்கிறதே ஸ்டாலின் என மக்கள் கிண்டல். சென்னையில் மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகளில் சுவரொட்டிகள் மற்றும் சட்டவிரோத பதாகைகளை அகற்றி விளம்பரம் தேடிக்கொள்ளும் திமுக அரசு. தினம்தோறும் செய்ய வேண்டிய பணிகளை வருடத்திற்கு ஒரு முறை செய்து படப்பிடிப்பை அரங்கேற்றுவதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மினி பேருந்துகள் மற்றும் போதிய அளவு பேட்டரி கார்கள் இயக்கப்படாத அவலம். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வெகு தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவலர்கள் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் காத்து கிடந்து ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து சுமார் 12 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். போதிய அளவில் பேருந்துகள், ரயில்கள் இயக்கப்படாததால் கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றில் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். சென்னை கோயம்பேட்டில் மார்க்கெட் அருகில் இடம் தராமல் வெகு தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையால் போதிய அளவில் வியாபாரம் இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் வேதனை. திறனற்ற திமுக அரசு வியாபாரிகளை சரியான இடத்தில் கடை அமைக்க விடாமல் வெற்று விளம்பரத்திற்காக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அதனால ஏதோ பண்டிகையில் சம்பாதிக்கலான்னு வரோம்.
இந்த சம்பாதிக்கிற நேரத்தில் இங்கே போ அங்கே போ தூக்கிறதுக்கே சரியாக பண்ணிடுறாங்க, முடிஞ்சு போகுது. அப்புறம் அதை எடுத்துன்னு போய் அங்கே போட்டு போக வேண்டியதாக இருக்குது. இல்லை இது ஏதாவது சாப்பிட்ற பொருளா உபயோகம் வேறு முறையில் உபயோகம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது அந்த எம்எஸ் அதான் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ் இதில் போட்டால் ஓடுது. உள்ளே போட்டிருந்தோம் பூ மார்க்கெட்டில், அங்கே துரத்தி விட்டாங்க. அங்கே வியாபாரம் பிக்கப் ஆனதும் இங்கே துரத்தி விட்டுக்கிறாங்க. அங்கங்கே துரத்துறதே அந்த ஆஃபீஸர்களுக்கு வேலையாகுது. அது ஒரு ஏழை ஜனங்களுக்கு உதவுறதுக்கு ஆஃபீஸரு, அரசாங்கம், முதலமைச்சர் எல்லாமே ஏழைங்களை துன்புறுத்துறதுக்கா? மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பாக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொங்கல் பண்டிகையை புறக்கணித்தும் மக்கள் போராட்டம் தொடர்ந்து 53வது நாட்களாக வாயில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் போராட்டம். உள்துறை செயலாளருக்கு RS மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் கடிதம். தன் பணியில் முகாம் அலுவலக எழுத்தர் தலையீடு இருப்பதால் தனது வேலையை ராஜினாமா செய்வதாக புலம்பல். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வரும் அவலம். சென்னை மடிப்பாக்கத்தில் குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதுச்சேரி சாராய பாட்டில்கள் விற்பனை அமோகம். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் அருகே மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரை தடுக்க முயன்ற காவலர் பாட்டிலால் குத்தப்பட்ட அவலம். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் தலைவிரித்தாடும் மதுவால் பாமர மக்கள் முதல் காவலர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் அச்சம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இளைஞரை தேடிச் சென்ற காவலருக்கு அரிவாள் வெட்டு. திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 14 வயது தங்கையை காதலித்த 18 வயது கல்லூரி மாணவனை 17 வயது அண்ணன் கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் கொலைகள் நிகழாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மேடவாக்கத்தில் உடன் வாழ அழைத்தபோது வர மறுத்த மனைவியை மது போதையில் கணவனே கத்தியால் குத்திக் கொன்ற கொடூரம். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் மதுவால் நிகழும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் தியானபுரம் பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தம்பியை அரிவாளால் வெட்டி கொன்ற அண்ணன். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ள அவலம். விழுப்புரம் மாவட்டம் கானை அருகே வயலுக்கு சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த கம்மல் அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த கொடூரம். மக்கள் விரோத விடியா திமுக முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒரே நாளில் 4 கொலைகள் நடைபெற்ற அவலம். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கொலை நகரமாக மாறி வரும் தமிழகம். தேனியில் போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையத்தில் ஏர்கன் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் திருடப்படும் அவலம். நுண்ணறிவு பிரிவு காவல் நிலையத்தில் CCTV கேமராக்களும் இரவில் காவலர்களும் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே விதவை பெண்ணை ஏமாற்றிய திமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 2300 ரூபாயிலிருந்து 2400 ரூபாய்க்கும், சம்பங்கி, பன்னீர், ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் வாரச்சந்தைகளில் களை கட்டிய ஆட்டு விற்பனை.
ஒரு ஆடு 3000 முதல் 25,000 வரை விற்பனையானதால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை வண்ணாரப்பேட்டையில் புத்தாடை வாங்க குவிந்த பொதுமக்கள். போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆளுநர் வருகைக்காக சாலையோர கடைகளை அகற்றி போலீசார் அராஜகம். பெரும் முதலாளிகளை விட்டுவிட்டு ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 157 தாலுகாக்களில் தேவையான சர்வேயர்கள் இல்லாததால் நில அளவை பணி, உட்பிரிவு பட்டா மாற்றம் போன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள அவலம். வெற்று விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பொங்கல் பண்டிகையையொட்டி குண்டடம் வாரச்சந்தையில் மாடுகள் விற்பனை அமோகம். 2 கோடிக்கு மேல் மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இலங்கையில் பள்ளி மாணவி கடத்தல். பள்ளி மாணவியை காரில் கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. பத்தொன்பதாவது IPL போட்டித் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடக்கம். BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவிப்பு.